எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. ஹாய் குட்டீஸ், அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு ஒரு பயிற்சி செய்ய போகிறோம். வேறு ஒரு பயிற்சி. இது எப்படி ஒரே மாதிரியான உருவங்களை இணைக்க போகிறோம். இப்போ இதில் என்ன இருக்குது? பூக்கள் இருக்குது. எப்படி இருக்குது? வேறு வேறு வடிவத்தில் இருக்குது, வேறு வேறு நிறங்களில் இருக்குது. சரியா? வேறு பெயர்களும் இருக்குது. அந்த பூக்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர்களும் இருக்குது. நாங்கள் இப்போ எப்படி இணைக்க போகிறோம்னு சொன்னால், இந்த பூக்கள வடிவம், பூக்கள நிறங்களை வச்சு இணைக்க போகிறோம். முதலாவதாக இருக்கிற பூ என்ன நிறத்தில் இருக்குது? அது என்ன நிறம்? இது இந்த பூ என்ன நிறத்தில் இருக்குது? மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அடுத்தது இரண்டாவதாக இருக்கிற பூ என்ன நிறத்தில் இருக்குது? சிவப்பு நிறத்தில் இருக்குது. அடுத்தது ஊதா நிறத்தில் இருக்குது. இறுதியாக இருக்கிறதும் மஞ்சள் நிறத்தில் இருக்குது. ஆனால் அந்த மேலே இருக்கிற மஞ்சள் நிற பூவுக்கும் கீழே இருக்கிற மஞ்சள் நிற பூவுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, இப்போ பாப்போம். முதலாவதாக இருக்கிற பூ மாதிரி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது உங்களுக்கு தெரியும், நீங்கள் எல்லாருமே இது செய்வீங்க. சரியா? அடுத்த பூ எங்கே இருக்குது? இது தாமரை பூ. சரியா? இப்போ ஒரே மாதிரியான பூக்களை இணைச்சிட்டோம். இதை பாப்போம். இது என்ன இருக்குது? பழங்கள், மரங்கள் இருக்குது. மரங்கள் எப்படி இருக்குது? பழங்கள் காய்த்தபடி இருக்குது. அப்போ நாங்கள் இந்த காயை வைத்து இந்த பழத்தை வச்சு இந்த பழத்தினுடைய மரங்களை கண்டு இணைப்போம், இனம் கண்டு இணைப்போம். இப்போ ஆப்பிளுக்குரிய மரம் எது? ஆப்பிள் பழம் காய்ச்சிருக்கேன, அது ஆப்பிளுக்குரிய மரம். அடுத்தது பேயாஸ், என்ன அது? அதுக்குரிய மரம். இது சரியா? எப்படி கண்டு நாங்கள் மரங்களில் இருக்கிற பழங்களை வச்சு இனங்கண்டு இணைச்சிட்டோம். அடுத்தது மரங்களை இணைக்க போகிறோம். ஒரே மாதிரியான மரங்களை ஒன்றாக இணைக்க போகிறோம். முதலாவதாக இருக்கிற மரம் எங்கே இருக்குது? இதில் இருக்குது. அடுத்த மரம் இங்கே இருக்குது. சரியா? மாமரம், வேற தென்னை மரம். என்ன இறுதியாக இருக்கிறது? மாமரமும் தென்னை மரமும். இது எப்படி இணைக்க போகிறோம்? நிறங்களை இணைக்க போகிறோம். இதில் உருவங்கள் இருக்குது, நிறங்கள் இருக்குது. பொருத்தமான நிறங்களோட இந்த உருவங்களை நாங்கள் இணைக்க போகிறோம். முதல்ல இருக்கிறது என்ன பழம்? ஸ்ட்ராபெரி. என்ன நிறத்தில் இருக்குது அந்த பழம்? சிவப்பு நிறத்தில் இருக்குது. இரண்டாவதாக ஒரு பிராணி. என்ன பிராணி அது? தவளை. அது என்ன நிறத்தில் இருக்குது? பச்சை நிறத்தில் இருக்குது. அடுத்தது கோழி குஞ்சு. அது என்ன நிறத்தில் இருக்குது? மஞ்சள் நிறத்தில் இருக்குது. அடுத்தது மீன். என்ன நிறத்தில் இருக்குது? ஒரு ஊதா நிறத்தில் இருக்குது. அப்போ இப்போ பார்ப்போம். ஸ்ட்ராபெரி என்ன நிறம்? மஞ்சள் நிறம். தவளையை இணைக்கிறோம். என்ன நிறத்தோடு இணைச்சு நாங்கள்? பச்சை நிறம். கோழி குஞ்சு மஞ்சள் நிறத்தோடு இணைச்சிருக்கிறோம். சரியா? அப்போ நிறங்களையும் உருவங்களையும் இணைச்சிருக்கிறோம். பழம், தவளை, கோழி குஞ்சு, மீன், அதனுடைய நிறங்களை இணைச்சிருக்கிறோம்.
இது என்ன செய்ய போறோம்? நிழல் உருவங்களை இணைக்க போறோம். இது நிஜமான படம். இது அதனுடைய நிழல். என்ன நிழல்? நாங்கள் வெளிச்சத்தில் நிற்கும் போது அல்லது வெயிலில் நிற்கும் போது எங்களை போலேயே ஒரு உருவம் இருக்கும். அது நிழல். அதே மாதிரி இதை கண்டுபிடிக்க போறோம். முதலாவதாக இருக்கிற வண்டு, அதனுடைய உருவம் இங்க இருக்குது. தேனி எங்க இருக்குது? இங்க இருக்குது. வண்ணத்து பூச்சி, இது என்ன? நத்தை. அதே மாதிரி அடுத்த உருவத்தையும் பார்ப்போம். நண்டு. அடுத்தது என்ன? ஆமை. நட்சத்திர மீன், இது பெரிய மீன், இது சிறிய மீன். சரியா இணைச்சது? அதனுடைய நிழல் உருவங்களை இணைச்சிருக்கிறோம். இது என்ன செய்யட்டுக்குமா? இதில் இருக்கிற ஆப்பிள் பழங்களை சுற்றி வட்டம் வரையட்டுக்குமா? என்ன செய்யட்டுமா? இதில் இருக்கிற ஆப்பிள் பழங்களை சுற்றி வட்டம் வரையட்டுமா? அப்போ இருக்கிற ஆப்பிள் எல்லாத்தையும் சுற்றி வட்டம் வரைய போகிறோம். சரியா? எல்லா ஆப்பிளையும் சுற்றி வட்டம் வரைஞ்சிட்டோம். சரியா? அப்போ இதில் நிழல் உருவங்கள், நிறங்கள், மரங்கள், மரத்தினுடைய பழங்கள், பூக்கள் என்று சொல்லி இன்றைக்கு இந்த பயிற்சியை நாங்கள் செய்த என்ன? சரியா பிள்ளைகள்? இன்றைக்கு இவ்வளவு நேரமும் பொறுமையோடு இருந்து பார்த்து படித்து கொண்டிருந்த அனைத்து சின்னஞ்சிறிய சிறார்களுக்கும் எனது நன்றிகள். கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.